பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஸலாத்துல் ஈதைன், ஈதுடைய தொழுகை, இரண்டு ஈதுடைய தொழுகை. ஈத் அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்ப வரக்கூடியது என்பதுதான் அதற்கான பொருள். அந்த நாள் திரும்பவும் திரும்பவும் வரும் என்பதுதான் அதற்குரிய பொருள். ஈதை பொறுத்தவரையிலும் இஸ்லாமிய ஷரியாவில் இரண்டு ஈதுகள் தான் இருந்து கொண்டிருக்கு. ஒன்று ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய பலிப்பிராணியினுடைய அந்த பெருநாள். இரண்டாவது ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள். இந்த இரண்டு பெருநாட்கள் மட்டும்தான் இஸ்லாமிய ஷரியாவில் இருந்து கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது மதீனா மக்கள் என்ன செய்றாங்க, அங்கே ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறத பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா இரண்டு நாளை மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெருநாளா அனுமதிச்சிருக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டு பெருநாள் தான் இருக்கிறது. இது நமக்கு எதை காட்டுகிறது என்று கேட்டால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் வேறு எந்த நாளையும், வேறு எந்த கிழமைகளையும், வேறு எந்த ஒரு பண்டிகைகளையும் கொண்டாடக்கூடாது என்பதை காட்டுகிறது. நமக்கென்று தனியாக இரண்டு நாட்களை மட்டுமே ஆண்டுகளில் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். அந்த நாளை தவிர வேற எந்த நாளும் ஃபெஸ்டிவல் கிடையாது நமக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க 360 நாள் என்ன செய்யுது, ஃபெஸ்டிவல் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த நாள், இந்த நாள், ஃபாதர்ஸ் டே, உமன்ஸ் டே, மதர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, இப்படி எல்லாமே என்னது டே தான். எந்த நாள் என்னதுல சும்மா இல்லை என்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு நிகழ்வாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது போன்று அது வணக்க வழிபாடு சார்ந்த பண்டிகைகளாக நாட்களாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடு சாராத கலாச்சாரம் சார்ந்தாலும் சரி, எதுவுமே நமக்கு அனுமதி இல்லை. வணக்க வழிபாடுன்னு சொன்னா இப்போ தீபாவளி, பொங்கல் அப்படின்னு சொல்றது பிற மதத்தவர்கள் வழிபாட்டுக்குரியதா தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள். அது ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, கொண்டாடக்கூடாது. அது நமக்கு அனுமதி இல்லை. வணக்க வழிபாடு அல்ல, இது கல்ச்சரல், இது பண்பாடு அப்படின்ற அடிப்படையில் கொண்டாடக்கூடிய நாட்கள். அதுவும் நமக்கு அனுமதி இல்லை. எல்லாமே என்னதான் இஸ்லாமிய ஷரியாவிற்கு மாற்றமானது. இஸ்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. நாம் படைத்தவனுடைய மார்க்கம் தான் மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். படைத்தவன் தந்த வழிகாட்டுதல் தான் நமக்கான வழிகாட்டுதல் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். படைத்தவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய தூதர் தான் நமக்கு தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சொன்னா அந்த தூதர் எதை நமக்கு தந்தாரோ அதான் நமக்கு மார்க்கம். அப்ப அந்த அடிப்படையில் அதற்கு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிற வழிபாடுகள், வணக்கங்கள் எதுவுமே நம்மால் கடைபிடிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது என்பதை நம்ம விளங்கிக்கணும். அப்ப இந்த இரண்டு பெருநாள் மட்டும்தான் இஸ்லாமிய ஷரியாவில் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இதை அறிஞர்கள் செய்யறாங்க, கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சாரார் அறிஞர்கள் இதை ஃபர்து கிஃபாயா என்று சொல்றாங்க. ஃபர்து கிஃபாயா என்ன அர்த்தம்? சமுதாயத்தின் மீதான கடமை. அப்போ ஒரு சிலர் இதை நிறைவேற்றி விட்டால் மற்றவர்களுக்கு அது குற்றமில்லாம நிறைவேறி விடுகிற ஒரு கடமை. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை, இந்த நாளை அவர்கள் சிறப்பித்து விட்டார்கள் என்கிற காரணத்தினால இது ஒரு கருத்து. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வாஜிப் என்கிற கருத்தை சொல்றாங்க. இதோடைய இந்த தொழுகை என்பது என்னது, வாஜிப், கட்டாய கடமை. அப்ப எல்லாரும் என்ன சொன்னதை தொழுதாகணும். ஒரு சிலர் தொழுது, இன்னொரு சொல்றது விடுறது கிடையாது என்பதை சொல்றாங்க. இந்த கருத்துடைய அறிஞர்களுடைய ஆதாரம் தான் வலுவானது. கட்டாயம் என்கிற நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து, அறிஞர்களுடைய கருத்து தான் நமக்கு அறிந்த வரையிலும் அது வலுவானதா இருக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சாங்க, வலியுறுத்தினாங்க. எந்த அளவுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கின்ற பெண்கள், பிரசவத்தீட்டு ஏற்பட்டிருக்கின்ற பெண்கள், அவங்களை என்ன செய்யணும், முஸல்லாவிற்கு வரணும். அந்த தொழுகைக்க வேண்டியவங்க புறப்பட்டு வரணும். தொழுகை அவங்களுக்கு கடமையா? தொழுகை அவங்களுக்கு கடமை இல்லை. அவங்க தொலைப்படுறாங்களா? அதுவும் இல்லை. ஆனா என்ன செய்யணும், அந்த ஈதுடைய நாளில் அந்த தொழுகைக்காக வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்வுக்கு அவங்க என்ன செய்யணும், சாட்சிகளாக இருக்கணும் என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் வலியுறுத்தினார்கள். முஸல்லா, அவர்கள் தொழுகின்ற இடத்தை அந்த முஸல்லாவிற்கு வரணும். வந்துட்டு அவங்க தொழக்கூடிய இடத்தை என்ன செய்யணும், விட்டு விலகி இருக்கணும் அப்படின்றத ரசூலுல்லாஹ் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்கிற அடிப்படையில் இது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இதனுடைய நிபந்தனை என்னன்னு சொன்னா, இதற்கு முதல் நிபந்தனை நேரம் வர வேண்டும். நேரத்தில் தான் நினைச்சிடும் இந்த தொழுகை நிறைவேற்ற முடியும். அதற்குரிய நேரத்தில், அதுக்கு நேரம் என்றதை பின்னாடி சொல்றோம். இரண்டாவது, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் இருக்க வேண்டும். ஒரு நபர் என்ன செய்ய முடியாது, ஈது தொழுகை நடத்த முடியாது, ஜமாத்தா தான் நடத்தணும். மூன்றாவது, ஊரில் இருக்கக்கூடியவர்கள் தான் நினைச்சணும் அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டவர்கள், பயணத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடையாது.
நம்ம வந்து ஜுமாவுடைய தலைப்பிலே பார்த்தோம். என்ன சொன்னோம்? ஜுமா தொழுகை என்பது என்னது? பயணிக்கு கடமை இல்லை. ஜுமா தொழுகை பயணிக்கு என்னது? கடமையா? கடமை இல்லை. கடமை இல்லை. அதை புரிந்து கொள்ளணும். சலுகை என்பது இரண்டாவது தானே. கடமை இல்லை என்பதனால தான் சலுகை வந்திருக்கு. ஜுமா தொழுகை ஜமாத்தா நிறைவேற்றுவது பயணியை பொறுத்தவரையில் அதனுடைய ஹுக்கும் என்ன? அவருக்கு கடமை இல்லை. அப்ப அவர் என்ன தொழுகணும்? பயணி என்கிற அடிப்படையில் அவர் துஹரை தொழுகணும். துஹர் அவர் என்ன செய்யலாம்? சுருக்கி தொழுகலாம். ஒருவேளை அவர் ஜுமாவில் கலந்து கொண்டால் எனது கடமை நிறைவேறிடுச்சு, அதுல பிரச்சனை இல்லை. ஜுமா தொழுதுட்டார்னா அவருக்கு கடமை நிறைவேறிச்சு, அவர் தனியாக துஹர் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜுமா தொழ வேண்டும் என்று அவருக்கு கட்டாயம் இருக்கிறதான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி தான் ஊரில் இருக்கக்கூடியவங்க தான் என்ன செய்யணும்? இந்த தொழுகையை நிறைவேற்றணுமே தவிர பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு இது என்ன இல்லை? கடமை இல்லை. அடுத்ததா வந்து இந்த எண்ணிக்கை சொன்னோம். அதாவது நேரம் வருவதற்கு முன்பாக தொழக்கூடாதுன்னு சொன்னோம். நேரம் வருவது என்று சொன்னால் சூரியன் உதித்ததற்கு பிறகு, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தொழக்கூடாது. உதித்ததற்கு பிறகுதான் என்ன செய்யணும்? இந்த தொழுகையை நிறைவேற்றணும். அதான் அதற்குரிய நேரம். எண்ணிக்கையை பொறுத்தவரையில் குறைந்தது ஒரு 3 நபர்கள் என்ன செய்யணும்? ஜமாத் தொழுகைக்கு அவசியம் என்கிற அடிப்படையில் அவங்க 3 நபர்கள் இருந்தா வேண்டும். முசாஃபிரா இருக்கிறவர்களுக்கு அது கடமை இல்லை என்கிற அடிப்படையில் ஊரில் இல்லாதவர்களுக்கு, பயணத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? இந்த தொழுகை கடமை இல்லை. அடுத்ததாக தொழுகைக்கான இடம். அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ருஜு ஃபில் ஃபித்ரி வல் அல்ஹா இலல் முஸல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் ஃபித்ருடைய தொழுகைக்கும் ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகைக்குமாக வேண்டி முஸல்லாவிற்கு புறப்பட்டு செல்வார்கள். முஸல்லா என்று சொன்னால் தொழுகைக்காக இருந்து கொண்டிருக்கிற திடல், தொழுவதற்கான ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இடம், அதான் முஸல்லா என்பதற்கான பொருள். அப்ப அது போன்ற ஒரு திடலான ஒரு மைதானமான இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் தொழுகை நடத்துவதற்கு ரசூலுல்லாஹி அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க, அறிவுறுத்திருக்கிறாங்கிற காரணத்தினால அங்கே சென்றுதான் இந்த தொழுகை நினைச்சணும் நிறைவேற்றுவது என்பது ஏற்றமானது, பொருத்தமானது. சுன்னாவை நடைமுறைப்படுத்துறது. மஸ்ஜித்ல தொழுகலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில ஒருவர் ஒரு ரக்காத் தொழுவதற்கு எவ்வளவு சிறப்பு சொன்னாங்க? 1000 மடங்கு. ஏனைய பள்ளிகளை தொழுகிறத விட 1000 மடங்கு சிறந்தது என்னது? மஸ்ஜித் நபவியில தொழுகிறது. இந்த பள்ளியில நம்ம ஒரு ரக்காத் தொழுதால் நமக்கு ஒரு மடங்கு நன்மை என்று சொன்னால், இதை விட 1000 மடங்கு நமக்கு நன்மை எங்க கிடைக்கும்? மஸ்ஜித் நபவியில ஒரு ரக்காத் தொழுதான். சுப்ஹானல்லாஹ். அப்ப 2 ரக்காத் தொழுதா 2000 மடங்கு நன்மை. 10 ரக்காத் தொழுதா 10,000 மடங்கு நன்மை. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு பெரிய நன்மை, அவ்வளவு மகத்தான நன்மை வாக்களிக்கப்பட்டிருக்கிற மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹி காலத்துல இருக்கு. எங்க இருக்கு? மதீனால இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹி அவர்கள் சில அந்த மஸ்ஜித் நபவிக்குள்ள இந்த தொழுகை நடத்தல. ஏன்? இதோடைய சிறப்பு என்ன? இந்த தொழுகைக்கான சிறப்பு நீங்கள் முஸல்லாவில் தொழுவது. அதான் ரசூலுல்லாஹி அப்படி சொன்னா. அப்ப அந்த அடிப்படையில் இந்த தொழுகையை பொறுத்தவரையில் நம்ம என்ன செய்யணும்? முஸல்லாவில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்ற கடமை. இதுல இருந்து கொண்டிருக்கிற ஹிக்மத்தை சொல்லுகிற போது அறிஞர்கள் சொல்றாங்க, இஸ்லாம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமுடைய அடையாளங்களை, இஸ்லாமிய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாக இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, நாம 5 நேர தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய முசல்லிகள் பரஸ்பரம் ஒரு இணக்கம், பிணைப்பு இருப்பது போன்று ஜுமா தொழுகையில் நம்ம கலந்து கொள்வதன் மூலமா இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பிணைப்பு நமக்கு மத்தியில் இருக்கும் இல்லையா? பிணக்கம் இல்ல, பிணைப்பு. நீ பிணக்கம் தான் இருக்கு இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்ததா என்ன செய்யறாங்க? அதை தாண்டிலும் பெரிய ஒரு கூட்டமா நம்ம என்ன செய்யறோம்? ஈது தொழுகையில் ஒன்று கூடுறோம். அப்ப மஸ்ஜிதில் நடத்துறதை விட இது மைதானத்தில் நடத்துவது சிறந்தது, முஸல்லாவில் நடத்தப்படுவதுதான் சரி. அப்படி நடத்தும் போதுதான் என்ன செய்யும்? அந்த ஒரு இணக்கமும் பிணைப்பும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் உண்டாகும். அதற்கான வழிகாட்டுதலாகத்தான் அல்லாஹ்வின் தூதர்கள் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை நமக்கு செஞ்சிருக்கிறாங்க என்று அறிஞர்கள் என்ன செய்றாங்க? இதுல இருந்து இதனுடைய நுட்பமா ஹிக்மத்தா சொல்றாங்க. அந்த ஹிக்மத் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் நாம் என்ன செய்யணும்? அதை எப்படித்தான் நடைமுறைப்படுத்து, அதான் சிறந்தது என்றால் ரசூலுல்லாஹி சுன்னா, ரசூலுல்லாஹி சுன்னா என்ற அடிப்படையில் அதை எப்படி செய்வதுதான் சிறந்தது. அதே நேரத்தில் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கு. குறிப்பா மழை காலமா இருக்கு, மைதானத்துல தொழ முடியாது. அப்படியான சூழ்நிலைகள் என்ன செய்யலாம்? மஸ்ஜித்ல தொழுகலாமா? தொழுகலாம். கடும் காற்று வீசுகிறது, கடும் மழை பொழிகிறது என்கிற சூழ்நிலைகளில் என்ன செய்யலாம்? தொழுவதற்கு அனுமதி உண்டு.
அதற்கு அனுமதி உண்டு. ஆனால் எல்லா காலத்திலும் தொழுவதற்கு சிறந்தது எது என்று கேட்டால் எதைத்தான் சொல்லுவோம்? முசல்லா தான். இன்னைக்கு நம்ம மக்கள் முசல்லா என்கிற ஒன்றை மறந்து விட்டாங்க. ஏன்னா ஒரு ஊர்ல எடுத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கு மேல 10 பள்ளி இருக்கும். 10 பள்ளியிலும் தனித்தனியாக என்ன செய்யப்படும்? ஜமாத் நடத்தப்படும். அப்படியான ஒரு சூழல். இப்போ நம்ம கோயம்புத்தூரை பற்றி சொல்லணும்னா, நம்ம ஊரில் வந்து அங்கே ஒரே நாளில் நம்மளுடைய ஜமியாவுடைய அறிவிப்பை ஃபாலோ பண்ணி தொழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை 15,000 பேர் வருவாங்க. 15,000 பேர் என்ன செய்வாங்க? ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் தொழுவாங்க. ஒரு பெரிய கேதரிங், மாஷா அல்லாஹ். அப்படியான ஒரு நிகழ்வு தான் என்ன செய்யணும்? எல்லா ஊர்களிலும் நடத்தப்படணும். நமக்கு இடம் இல்லையா? இடம் பிரச்சனையா? நிறைய இடம் இருக்கு இல்லையா? இடங்கள் இருக்கு, பயன்படுத்தி கொண்டால் அதை என்ன செய்யலாம்? நாம அந்த மாதிரியான ஒரு கேதரிங் ஏற்படுத்த முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்ப அதற்கு முயற்சிக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்யணும்? சில விஷயங்களை சமுதாய நலன் கருதி சுயநலமா இல்லாமல் பொதுநலமா யோசித்து எப்படி மார்க்க நமக்கு சொல்லுகின்ற அறிவுறுத்தலை எல்லோருக்கும் பயன்பெறுகிற விதத்தில் பயன்படுத்த முடியும் என்பதை பற்றி சமுதாயத்தவர்கள், சமுதாய தலைவர்கள் சிந்திச்சாங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இதுக்கு வாய்ப்புகள், வழிகள் இருக்கு. ஒரு காலத்துல நம்ம ஊர்ல என்னது, பீச்சில் ஒரு பெரும் கிரௌடு தொழுவாங்க இல்லையா? நாம எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பீச்சில் என்ன செய்யும்? மிகப்பெரிய கிரௌடில் என்ன செய்யும்? தொழுகை நடக்கும். இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சு, அனுமதிக்கிறது இல்லை இல்லையா? ஏன் அனுமதிக்கிறது இல்லை? நம்ம தொழுகிறது இல்லையா இருக்கும்? ஓ, அதனாலயா? அல்லாஹ் அக்பர். அப்ப அந்த மாதிரி என்னது, ஒரு பெருங்கொண்ட கிரௌடு தொழுதுட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. ஒரு ஏன்னா ஊர்ல உள்ள மக்கள் மேக்சிமம் என்ன செஞ்சுடுவாங்க? அங்க கூடுவாங்க. அது அவ்வளவு பறந்து விருந்த இடம் தானே, விசாலமா இருக்க. அப்ப அது போன்ற இது இப்ப நான் அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்ம தொழ முடியாது. இப்படியான சூழ்நிலை நெருக்கடி. அப்ப அது போன்ற இடங்களில் மைதானங்கள் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல நினைச்சணும் ஏற்படுத்தணும். எதற்குமே முடியாத பட்சத்தில் தான் நினைச்சணும் நம்ம மஸ்ஜிதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதுல சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னையில வந்து நம்ம முஸ்லீமுடைய சொத்துக்கள் ஏராளமா இருக்கு. வக்ஃபோடைய இடங்கள் இல்லையா? அனாமத்தா கிடக்கக்கூடிய இடங்கள் இருக்கு, ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் இருக்கு. அனாமத்தா கிடக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, ஆக்கிரமிக்கப்பட்டதும் பலதும் இருந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் நம்முடைய கவனக்குறைவினாலும் நம்முடைய அலட்சியத்தாலும் ஏற்பட்ட விஷயம். அப்படிதானே? சமுதாயத்துடைய நம்முடைய என்று சொன்னால் என்னுடைய உங்களுடைய சொல்றேன் நினைக்க கூடாது. சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகளா இருந்தவர்கள் அல்லது முன்னால் வந்து வாழ்ந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள், இவர்களுடைய சில அலட்சியத்தினாலும் தவறினாலும் ஏற்பட்டிருக்கிற விஷயம். அது போன்ற விஷயங்கள் நம்முடைய காலத்தில் நடந்துடக்கூடாது. அதெல்லாம் நம்ம நினைச்சணும் அந்த பொறுப்புணர்வோடு நம்ம நடந்து கொள்ளணும். என்றால் இதெல்லாம் நமக்கான அமானிதங்கள். நாளைக்கு அல்லாட்டதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அமானிதங்களை பாழாயிடுச்சு, அந்த அமானிதங்கள் பாழ்படுவதற்கு நாம காரணமாகிட்டோம் சொன்னா நாம் அல்லாஹ்விடத்தில் அதற்கு பதில் சொல்லணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்விடத்துல பதில் சொல்வதற்கான ஆற்றலும் திராணியும் திறமையும் நமக்கு இருக்கா? இல்ல. அப்ப நம்ம நினைச்சணும் நம்மளால் இயன்ற வரைக்கும் நமக்கு மார்க்கம் அறிவுறுத்தி இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவா செய்வதற்கு முயற்சிக்கணும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இந்த தொழுகைக்கான நேரம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். சூரியன் உதித்ததற்கு பிறகு, அதாவது துஹா தொழுகிற நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் தான் என்ன செய்யணும்? இந்த தொழுகையை தொழுகணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் தொழுதாங்க. சஹாபாக்கள் குலஃபா ராஷிதீன்கள் அந்த நேரத்தில் தான் தொழுதாங்க. அப்ப அதன் அடிப்படையில் என்ன செய்யணும்? அந்த நேரம் தான் இந்த தொழுகை தொழுவதற்கு ஏற்றமான நேரம். சரிங்களா? அதிலும் கூட ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகையை விரைவுபடுத்தணும். அப்போ ஆரம்ப நேரத்திலே தொழுகணும். சூரியன் உதித்து விட்டால் அதனுடைய ஆரம்ப நேரத்தில் என்ன செய்யலாம்? நம்ம துஹா தொழுகை தொழுகலாம். அதுலேயும் கூட நம்ம மக்கள்கிட்ட என்ன பொடுபோக்குத்தனம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பகுதி இடங்களில் ஈது தொழுகை நம்ம ஊர்ல வைக்கக்கூடிய நேரம் என்னவா இருக்குன்னு சொன்னா 8 மணி, 9 மணி, 9:30 மணி, 10 மணி இல்லையா? முடிஞ்ச நேரங்கள் கரெக்டா தானே? இதை தாண்டி போதா? 10 மணி தாண்டி போகாதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து அந்த நேரங்களை பிற்படுத்துறது. சுன்னா என்ன? சூரியன் உதித்து உயர்ந்ததற்கு பிறகு அது ஒரு ஈட்டி அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா லுஹாவுடைய நேரம் ஆரம்பமாகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? நம்ம ஈது தொழுகை தொழுகலாம். அந்த நேரம் தான் தொழுகைக்கு அறிவிப்பது செய்வதற்கான ஏற்றமான நேரம். உதாரணமா இப்ப நம்ம ஊர்ல ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னு வச்சுக்கோமே.
6 மணிக்கு இருந்துன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், 6:20க்கெல்லாம் தொழுகை வச்சிடலாம். 6:20, 6:15க்கெல்லாம் என்ன செய்யலாம், வக்து அறிவிச்சிடலாம் தொழுகைக்கான நேரம்னு. இல்லையா 6:15 இருக்கு, ஒரு 6:30 மணி, 6:45, 6:40 அப்படி வைக்கலாம். ஆனா எப்போ என்ன செய்ய முடியாது, 8 மணி 9 மணின்னு போக முடியாது. நம்முடைய பொதுபோக்குத்தனத்தினால் அந்த நேரங்களை கூட என்ன செய்யறது, நம்ம அதிகமானவர்கள் பேணுறது இல்லை. அப்படியே ஒரு வேளை நேரத்தை அறிவிச்சாலும், இப்போ நம்ம மர்க்கஸுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, 7:30 மணின்னு அறிவிச்சிருவாங்க இல்லையா. பெரும்பகுதி நம்ம பள்ளிகள்லாம் 7:30 மணின்னு அறிவிப்பாங்க. அப்படி 7:30 மணின்னு அறிவிச்சாலுமே ஜமாத்து நடக்கிறது எத்தனை மணிக்கா இருக்கும், 7:40க்கு நடந்தா கூட பரவாயில்ல, 8 மணி ஆயிடும். வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அறிவிப்பு நடக்கும். என்ன செய்வாங்க, தாமதமாகும். அப்படி இருக்கக்கூடாது. அது அதனுடைய முறை. ஏன்னா நம்ம கடமை என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம், நிறைவேற்ற வேண்டும் நமக்கு தெரியும். அப்பயே நேரத்துக்கு வந்தா என்ன நமக்கு, அதற்கு பிறகு ஏன் தாமதம்? இது தொழுகை நடக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள்கிட்ட 7:30 மணின்னு போடுவாங்க, 8 மணிக்கு தான் நடக்கும், நம்ம அந்த டைமுக்கு அடிச்சு பிடிச்சு போனா போதும் அப்படின்னு ஆயிடும். அது அந்த அலட்சியம் தான். அப்படி இல்லாம என்ன செய்யணும், நம்ம குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்கு நம்ம முயற்சிக்கணும். அதுவும் அதோடைய சுன்னா. இதுல ஈதுல் அல்ஹாவை பொறுத்தவரையில் ஆரம்ப நேரத்திலும் ஈதுல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் தாமதப்படுத்தி என்ன செய்யலாம், தொழுகலாம். 2 நேரம் முன்னாடி ஃபர்ஸ்ட் நேரத்தில் ஈதுல் அல்ஹாவையும் ஈதுல் ஃபித்ரை கொஞ்ச நேரம் செய்து தாமதப்படுத்தியும் தொழுகலாம் என்பது ரசூலுல்லாஹி அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிற விஷயம். ஏன்னு சொன்னா, ஈதுல் அல்ஹாவை பொறுத்தவரையில் தொழுது முடித்ததற்கு பிறகுதான் அவர்களுடைய குர்பானி என்கிற உதுஹியா என்கிற கடமை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. தொழுகைக்கு பின்னாடி தான் நிறைவேற்றணும். தொழுகைக்கு முன்னாடி நிறைவேற்றினா அது செல்லாது. அப்ப தொழுகைக்கு பின்னாடி அதை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது என்பதன் காரணமாக விரைவாக தொழுகையை நிறைவேறிவிட்டால் அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்லலாம். அதனால அவர்களுக்கு அதற்கான அவசரம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஈதுல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கடமை என்ன, ஃபித்ர் ஜக்காத். அது என்ன ஆச்சு, ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிருக்கணும் இல்லையா, முன்னாடி செய்ய வேண்டிய கடமை. தொழுகைக்கு முன்னாடி நிறைவேற்ற வேண்டியது. தொழுகைக்கு முன்னாடி நிறைவேற்றியாச்சுன்னா என்னாச்சு, நமக்கு கடமையெல்லாம் நிறைவேற்றி ஃப்ரீயா இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அதை பிற்படுத்துவது கூடுமானது என்பதுதான் அதற்குரிய வடிவம். சரிங்களா? இந்த தொழுகையுடைய வடிவம், தொழுகையை பொறுத்தவரையில் அதோடைய ரக்காத்து 2 ரக்காத் தான். இந்த 2 ரக்காத்து எப்போ தொழுகணும், ஹுத்பாவுக்கு முன்னாடி தொழுகணும். ஜுமா தொழுகை போட்டுதான் ஈதுடைய தொழுகை. ஆனால் வித்தியாசம் என்ன, ஜுமா தொழுகை ஹுத்பாவுக்கு பின்னாடி, ஈது தொழுகை என்பது ஹுத்பாவுக்கு முன்னாடி. தொழுது முடித்ததற்கு பிறகுதான் ஹுத்பா இருக்கணும். சரிங்களா? இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸலாத்துல் ஃபித்ரி வல் அல்ஹா ரக்காத்தானி தமாமுன் கைர குஸ்ரின் அலா லிசானி நபியிக்கும் வக்து ஹாப மன் இஃப்தரா. அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹுடைய நாவின் மூலமாக இந்த ஈதுடைய தொழுகை என்பது 2 ரக்காத்து தான். 2 ரக்காத்து அது சரிங்களா? அது கசர்லாம் கிடையாது, அவ்வளவுதான் வழிமுறை. சுருக்கி தொழுகிறதெல்லாம் கிடையாது, இருக்கிறதே 2 ரக்காத் தான். அப்ப இதை யார் இதல்லாத வேறொன்றை சொல்லி புனைகிறாரோ அவர் நஷ்டவாளியாகி விட்டான் என்று செய்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அடிப்படையில் 2 ரக்காத் தான் தொழுகை. அதற்கு பிறகு இந்த தொழுகையில கூடுதலான ஒரு சில அமல்கள் எடுத்து கொண்டிருக்கிறது. அதுல அதிகப்படியான தக்பீர்கள். கியாமில் நின்றதற்கு பிறகு ஒருவர் நினைச்சணும் 7 தக்பீர்கள் அதிகப்படியாக சொல்லணும். தக்பீர் தஹ்ரீமாவோடு சேர்த்து 7 அல்லது தக்பீர் தஹ்ரீமா இல்லாமல் 7 என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கு. அதுல அதிகமான அறிஞர்கள் நினைச்சாங்கன்னா தக்பீர் தஹ்ரீமா என்பது தொழுகையுடைய ஆரம்ப தக்பீர். அப்போ அதிகப்படியான தக்பீர் என்கிற காரணத்தினால அதை தவிர்த்து சொல்லக்கூடிய 7 தக்பீர்கள். அப்ப என்ன ஆயிடும், மொத்தம் 8 ஆயிரும். அதனால 8 கணக்கு வரக்கூடாது. ஏன்னா முதலில் சொன்னது என்னது, இந்த தொழுகைக்கான தக்பீர் என்கிற காரணத்தினால அது இல்லாம 7 தக்பீர்கள் என்பதுதான் இதுல சிறந்தது. அப்ப இந்த தக்பீரை சொன்னதற்கு பிறகு, சூராவை ஓதியதற்கு பிறகு, ருக்குவுக்கு சென்றதற்கு பிறகு, மறுபடியும் கியாமிற்கு வந்ததற்கு பிறகு அடுத்து ஒரு 5 தக்பீர்கள் சொல்லணும். 2வது ரக்காத்துல நம்ம எழுந்து நின்றதற்கு பிறகு சொன்னோம் 5 தக்பீர்களை அதிகப்படியா சொல்லணும். இதிலும் கூட என்னது, அந்த 5 தக்பீர்கள் என்பது முதல்ல சொல்லக்கூடிய கியாமுடைய தக்பீர்களை தவிர்த்து என்று சொல்லக்கூடிய கருத்து இருக்கிறது. சரியா? இந்த தக்பீர்களின் போது கைகளை உயர்த்துவதா கட்டி வைத்துக் கொள்வதா? நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு, கைகளை அவளுக்க தேவையில்லை, கைகளை உயர்த்த தேவையில்லை என்ன செய்வாங்க, அறிவிப்பை செய்வாங்க. தக்பீர் சொல்லும் போது என்ன செய்ய வேண்டியதுல, கைகளை உயர்த்த தேவையில்லை, கைகளை கட்டி இருக்கிற கையை அவளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அறிவிப்பே செய்வாங்க. ஆனா இது ஒரு சரியான நடைமுறை அல்ல. ஏன் அப்படி சொன்னா, இப்னு உமர் சொல்லக்கூடிய செய்தி, கான யர்ஃபு யதை மா தக்பீர், ரசூலுல்லாஹி அவர்கள்
தக்பீர்களின் போது தன்னுடைய கைகளை உயர்த்துவார்கள். சரிங்களா? அப்ப கைகளை உயர்த்துறதா இதனுடைய சுன்னா. அதே போன்று இது வந்து தக்பீர் பொதுவா, இந்த செய்தி வந்து பொதுவா சொல்லப்பட்டது. தக்பீர்களின் போது கையை உயர்த்துவாங்க. இது தொழுகைக்கு என்று சொல்லப்பட்ட பிரத்யேகமான ஹதீஸ் அல்ல. ஆனா அதே நேரத்தில் இப்னு உமர் அவர்கள் அதே போன்று வேறு சில சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க, தொழுகையில் தக்பீர்களை சொல்லுகிற போது கைகளை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்குடைய அமல் நமக்கு தெளிவா இருக்கு. இப்ப அதன் அடிப்படையில் தக்பீர்களின் போது கையை உயர்த்துவது என்பதுதான் பொருத்தமானது, ஏற்றமானது. உயர்த்த தேவையில்லை என்பது நேரடியான நிலை என்ற ஒரு அறிவுறுத்தலின் அடிப்படையில் சொல்லப்பட்டதல்ல, ஒரு சிலருடைய இஜ்திஹாதின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. சரியா? அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அதை முதல்ல ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் என்ன செய்யணும்? சப்பிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்கிற சூறாவையோ அல்லது காஷியாவை ஓதணும். இது ஒரு சுன்னா. அதே மாதிரி சூரத்துல் காஃபையும் அதே போன்று சூரத்துல் கமரையும், இந்த 2 சூறாவையும் ஓதுறது. அப்ப இதுல அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஈதுடைய தொழுகையில ஆலாவையும் காஷியாவையும் ஓதுனா, இன்னொரு ஈதுடைய தொழுகையில கமரையும் காஃபையும் கமரையும் ஓதுங்க. இன்னொரு இதுல வந்து கமரையும் இது காஃபை ஓதுனீங்கன்னு சொன்னா அடுத்த என்ன செய்யுங்க, ஆலாவையும் காஷியா ஓதுங்க அப்படின்றத என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்படி இப்படியான என்னது 2 சூறாக்களை ஓதுவதை வந்து இதுல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த ஹுத்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம், அது வந்து தொழுகைக்கு பின்னாடி தான். ஏன்னா அப்படிதான் நடைபெறுந்தது. இப்னு உமர் சொன்னாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்கர் வ உமர் யுஸல்லூன ஐதைனி கப்ல அல் குத்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லோருமே தொழுகைக்கு பின்னாடி தான், குத்பாவுக்கு முன்னாடி தொழக்கூடியவர்களா இருந்தாங்க. ஈது தொழுகைய குத்பாவுக்கு முன்னாடி தொழக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்படின்னா அர்த்தம், குத்பா என்பது ஈது தொழுகைக்கு பின்னாடி தான் என்பதை என்ன சொன்னாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப அடிப்படையில் இதுதான் அதனுடைய வழிமுறை. அடுத்தது ஸலாத்துல் ஈத். ஒருத்தருக்கு தவறி போயிடுச்சு, அதாவது ஈது தொழுகைக்கு தாமதமா வந்துட்டார். இவர் என்ன செய்யணும்? கலா செய்யணுமா அப்படின்னு கேட்டா கலா இல்லை, அந்த தொழுகை கலா இல்லை. ஏன்னா அவர் வர நேரத்தில் என்ன நடக்கும்? குத்பா நடக்கும். அப்ப அவருக்கு என்ன கடமை? குத்பாவை கேட்கறதா. லேட்டா வந்தவர் குத்பா நடந்து கொண்டிருக்கும் போது வராரு அப்படின்னு சொன்னா அவர் 2 ரக்காத்து கலாவா தொழுகணுமா அப்படின்னா தொழ தேவையில்லை. தஹியத்துல் மஸ்ஜித் என்ற அடிப்படையில் தொழணுமா? ஈது தொழுகை வந்து முஸல்லாவில் நடக்கும்போது அது நடக்காது. மஸ்ஜிதுக்கு வந்தாருன்னா அவர் செய்யலாம், மஸ்ஜில தஹியத்துல் மஸ்ஜித். ஆனா அதே நேரத்தில் ஈதுடைய தொழுகைக்கு முன்னாடி எந்த தொழுகையும் இல்லை, பின்னாடி எந்த தொழுகையும் இல்லை. ஈது தொழுகைக்கு முன்னாடியோ பின்னாடியோ அதுக்குன்னு தனிப்பட்ட சுன்னத்துகள் எதுவுமே கிடையாது. அதனால இது கலா என்கிற அடிப்படையில் தொழ முடியாது. ஏனென்றால் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டவில்லை, தொழுவதற்கு அனுமதிக்கவும் இல்லை என்பதுதான் என்ன செய்றாங்க, இதை குறித்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அதன் அடிப்படையில் ஒருவர் இந்த தொழுகையை ஜமாத்தோட தொழுகால் தான் தொழுகை, இல்லைன்னா அவருக்கு இல்லை, அந்த தொழுகை இல்லை. அடுத்ததாக இந்த ஈதுடைய தொழுகைக்கான சில சுன்னத்துகள். இதுல முதலாவது சுன்னத்து, ஈது தொழுகை முஸல்லாவில் நடத்தப்பட வேண்டும் என்பது. முஸல்லாவில் நடத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய பிரதானமான சுன்னத்துகளில் ஒன்று. இரண்டாவது, ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகையை விரைவுபடுத்துவது, ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை பிற்படுத்துவது. அது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மூன்றாவது, ஈதுல் ஃபித்ருடைய தொழுகைக்கு வரும்போது சாப்பிட்டு விட்டு வர்றது, ஏதாவது சாப்பிட்டுட்டு வர்றது. சரிங்களா? ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகைக்கு வரும்போது சாப்பிடாம வர்றது. அதனால அந்த தொழுகைக்கு விரைவா போறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம், அல்லாஹ் ஆலம், இல்லையா? சாப்பிடாம பசியாட வரணும், அதனால இருக்கலாம், தாமதமாக்காம நேரமா வந்துட்டு தொழுதுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அது என்ன செய்யப்பட்டிருக்கும், நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அதன் அடிப்படையில் ஏதாவது சாப்பிட்டு விட்டு வருவது என்பது ஈதுல் ஃபித்ருடைய தொழுகைக்கான சுன்னா. ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகைக்கு எதையும் சாப்பிடாமல் வருவது என்பது சுன்னா. அடுத்தது, ஈது தொழுகைக்கு வேண்டி புறப்பட்டு செல்லும் போது, அது ஈதுல் அல்ஹா இருக்கட்டும் ஈதுல் ஃபித்ரா இருக்கட்டும், எந்த ஈதா இருந்தாலும் சரி, தக்பீர் சொல்லுவது. போற வழியில எல்லாம் என்ன செய்யறது, நம்ம போறவர் தக்பீர் சொல்லிக்கொண்டே செல்வது, அதுவும் சுன்னத். தக்பீர்கள் என்ன செய்யணும், அவர் முழங்கிக் கொண்டே செல்ல வேண்டும் என்பது அந்த தொழுகையுடைய சுன்னத்து. ஈதுடைய இடம், அதாவது முஸல்லா வருகிற வரைக்கும் அவர் சொல்லணும். முஸல்லா வந்து விட்டால், இமாமை நெருங்கி விட்டால் அவர் என்ன செய்யணும், நிறுத்தி கொள்ளணும். அங்கே முஸல்லாவிலிருந்து கூட்டா கோரஸா சொல்வது என்பது தக்பீருக்கான வழிமுறை அல்ல.
அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் தக்பீர் சொல்லிக் கொள்ளலாம், அதுல தவறு இல்லை. அடுத்ததாக அந்த நாளில் நாம் என்ன செய்வது, குளிப்பது, அழகிய ஆடை உடுத்துவது, நறுமணம் பூசுவது என்பது சுன்னத். ஒருத்தருக்கு அது வழி இல்லைன்னு சொன்னா தாராளமாக நினைச்சலாம், தொழுகைக்கு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில ஊர்களில் சில மக்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கும், என்னது, புது ட்ரெஸ் எடுக்கலன்னா ஈது தொழுகைக்கு போக மாட்டாங்க. அது ஒரு சுன்னத்து. ஈது தொழுகை இருந்தா போட்டுட்டு போங்க, இல்லையா இருக்கிறத போட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொழுகையெல்லாம் நிறைவேறும். அவங்க என்னது ஏதோ எதுக்காக வேண்டி எது விடுற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தொழுகைங்கிற ஒரு வணக்கத்தை ஆடை இல்லை, புத்தி ஆடை இல்லைன்றதுக்காக விடக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அது மாதிரி தேவையில்லை, நம்ம என்ன செய்யலாம், அது ஒரு சுன்னத்தான விஷயம். அடுத்ததாக ஒரே ஒரு குத்துபா தான் ஈது தொழுகைக்கு இருந்து கொண்டிருக்கு. குத்துபா ஒண்ணு தான். ஜுமாவுக்கு தான் 2 குத்துபா. ஈதுடைய குத்துபா எத்தனை? 1 தான். அதான் அதோடைய சுன்னத்து. அடுத்தது அதிகமா திக்ருகளை, தக்பீர்களை, தஹ்லீல்களை அந்த நாளில் சொல்வது, அதுவும் சுன்னத். அது நாள் பொதுவாகவே இந்த நாள் முழுக்க என்ன செய்யறது, தக்பீர்களை, தஹ்லீல்களை, தஹ்மீதுகளை அதிகப்படுத்துவது என்பது சுன்னத். அதற்கு அடுத்தபடியாக பாதைகளை மாற்றிக்கொள்வது. போகும்போது ஒரு வழியில் போறது, வரும்போது வேற வழியில் வருது. இது தொலைக்க வேண்டி போறவங்க போகும்போது ஒரு வழியில போனோம், வரும்போது ஒரு வழியில் வரணும். ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் அப்படி செஞ்சாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌம ஈதின் காலஃபத் தரீக், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுடைய நாளில் போவதற்கும் வருவதற்கும் வெவ்வேறு வழிகளை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று என்ன பார்க்கிறோம். அப்ப இதன் அடிப்படையில 2 வழிகளும், அதாவது போன வழியும் வந்து திரும்பி வந்த வழியும் எல்லாருக்கும் என்ன செய்யணும், அவருடைய அமலுக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது என்றும், அதே போன்று இஸ்லாமுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய, அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வழிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் என்ன செய்றாங்க. இதுல உள்ள ஹிக்மத்துகளை அறிஞர்கள் சொல்றாங்க. 2 ஹிக்மத்தை சொல்றாங்க. ஒண்ணு போன வழி, வந்த வழி. இது 2மே என்ன செய்யும், நமக்கு நம்முடைய அந்த அமலுக்காக சாட்சியா இருக்கு. இன்னொன்று இஸ்லாமுடைய அந்த உணர்வை, அடையாளத்தை வெளிப்படுத்துவது என்பது இதனுடைய நோக்கம் அப்படின்றத சொல்லாங்க. ஆக இப்படித்தான் என்ன செய்யணும், ஈது தொழுகையை நிறைவேற்றுவது. ஈதுடைய நாளில் நம்ம வந்து வாழ்த்து தெரிவிப்பதை பொறுத்தவரையில பல்வேறு வாழ்த்து செய்திகளை மக்கள் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா, இன்னைக்கு வாழ்த்து செய்திகளுக்கு வாழ்த்து மடல்கள் இல்லையா, மடக்கோலைகள் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப இது மாதிரி இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படி ஒண்ணு ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லி தரல, இப்படி ஒரு வாழ்த்து சொல்லுங்கன்னு. ஆனா சஹாபாக்கள் செஞ்சாங்க, தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால் என்கிற ஒரு வாழ்த்தை சொன்னாங்க. அது சொல்வது ஏற்றமானது, ஏன்னா அதுல தவறு ஒன்றும் இல்லை. அதன் அடிப்படையில் அது சொல்லலாம். சொல்ல வேண்டும் என்பது கட்டாயமும் அல்ல, சொல்லி இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறதா அதுவும் இல்லை. ஏன்னா இப்படி ஒரு அமலாக வந்து நமக்கு சொல்லித்தரப்பட்டதல்ல. பொதுவாக வந்து வாழ்த்து சொல்வதற்கு ஒரு வழிமுறையா கடைபிடிக்கக்கூடிய ஒன்றுதான். அதில் சஹாபாக்கள் அதை செய்தார்கள் என்கிற காரணத்தினால நாம் அதை கடைபிடிப்பதில் தவறில்லை என்று சொல்கிறோம். அப்படி ஒன்று கடைபிடிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அப்போ இதுவே இல்லை என்று சொன்னால் இதை தாண்டி மற்ற வாசகங்களை உருவாக்குவதை நம்ம நினைச்சோம் தவிர்த்து கொள்ளணும். சரிங்களா? ஆக இதான் வந்து ஈது தொழுகையுடைய சட்டங்கள். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்ல கேளுங்க. ஜுமா ஒன்று, அதாவது 2 குத்துபாக்கள் வந்து விட்டால் அதுல ஒரு குத்துபாவுக்கு சலுகை. அது எந்த குத்துபா அப்படின்னா, ஈது தொழுகையில கலந்து கொண்டவர்கள் ஜுமா தொழுகையில் கலந்து கொள்ள தேவையில்லை. இதுல கருத்து வேறுபாடு இருக்கு, பலமான கருத்து வேறுபாடு இருக்கு. சில அறிஞர்கள் அதுவும் தொழுகணும் இதுவும் தொழுகுன்றாங்க. சில பேர் அறிஞர்கள் என்ன செய்யணும், இது ஜுமா வந்து கட்டாயம் தொழுதாகணும் அப்படின்றாங்க. சரிங்களா, ஊர்ல உள்ளவங்களா இருந்தா, ஏன்னா அது கட்டாய கடமை. இதுல வந்து ஒரு பெரும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனாலும் கூட நம்ம 2மே தொழுகிறது சிறந்தது. சரிங்களா, அதே நேரத்தில் ஒருவருக்கு இதுல சலுகை இருக்கிறதான்னு கேட்டால் 2 குத்துபாக்களில் ஒன்றை விடுவதற்கு சலுகை இருக்கு, தொழுகை இல்லை. நிறைய பேர் அப்படி எடுத்துருக்கிறாங்க. அவங்க 2 குத்துபாக்களில் ஒன்றை விடுவதற்கு தான் சலுகை. ஜுமா தொழாம இருக்கிறது இல்லை. ஜுமாவுக்கு பகரமா அவர் என்ன செஞ்சாகணும், லோஹரை தொழுதாகணும். குத்துபாவிற்கு சலுகை. 2 குத்துபால ஏதாவது ஒரு குத்துபா கேட்டுட்டாருன்னா அந்த கடமை அவருக்கு நிறைவேறுது. இதான் அதுக்கான தொழுகையில கடமை. சலுகை எல்லாம் கிடையாது. தொழுகையை தொழாம இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. தொழுதாகணும். அது ஜுமாவா இல்ல லோஹரா தொழுதாகணும். அதாவது ஜுமாவுடைய ஈது தொழுகையுடைய குத்துபா என்பது கட்டாயமா இல்லையா அப்படின்றத அவர் கேட்க வர்றாரு. சரிங்களா, ஈதுடைய நாளில் தொழுகைதான் வலியுறுத்தப்பட்டது.
அதாவது வாஜிப் என்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. உரையை பொறுத்தவரையில் உரை வந்து சுன்னத்து தான். உரை வந்து சுன்னத்து தான். அந்த அடிப்படையில் அது கட்டாயம் இல்லை தான். ஆனால் சுன்னத் என்று சொன்னால் அது அலட்சியம் செய்ய வேண்டிய ஒன்றாக இருந்தால் இல்லை, வலியுறுத்தப்பட்ட சொன்னார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஹைதுடைய பெண்கள், மாதவிடாய் உள்ள பெண்கள், அதே போன்று பிரசவித்து இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கூட இந்த தொழுமிடத்திற்கு வரணும், வந்துட்டு அவங்க என்ன செய்யணும், அந்த உரையை கேட்கணும் அப்படின்றத சொன்னாங்க. ஓரளவுக்கு வலியுறுத்தப்பட்ட விஷயம். யாருக்காவது நிர்பந்தங்கள் இருந்தால் எனக்கு செய்யலாம், போலாமே தவிர எனக்கு கடமை இல்லையே என்ற அடிப்படையில் அலட்சியம் செய்ய வேண்டிய ஒன்றல்ல அப்படின்றத புரிந்து கொள்ளும். சரிங்களா? அடுத்ததாக அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஜுமாவுடைய தொழுகையில வந்து ஜுமாவுக்கு வர்றவங்க பதிவேட்டை வந்து மலக்குகள் மூடி வச்சுறாங்களே அப்படின்னு. அது நன்மையின் பதிவேடு தான் மூடி வைக்கப்படுது. ஜுமா நிறைவேறாது இல்லை, ஜுமா உங்களுக்கு தொழுதாலே நிறைவேறிடும். சரிங்களா? அந்த ஹுத்பாவுக்கு வர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை அவங்க அடைய முடியாது. அது அதுக்கான ஐதுடைய தொழுகையில முதல் ரக்காத்தில் நம்ம தக்பீர் தஹ்ரீமாவை தவிர்த்து 7 தக்பீர்கள் கூடுதலாக சொல்ல வேண்டும். இரண்டாவது ரக்காத்தில் 5 தக்பீர்களை கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த தக்பீருக்கு இடையில ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கிறதா? திக்ர்களாக துஆக்களாக ஏதாவது இருக்கனா? எதுவுமே கிடையாது. அப்படி எந்த ஒரு சுன்னாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கப்படலாம். தக்பீர்களோ அல்லது திக்ர்களோ எதுவுமே இல்லாமல் வெறுமனே தக்பீர் சொல்வது மட்டும்தான் அந்த தொழுகையில் இருந்து கொண்டிருக்கிற அமல். 7 தக்பீர்கள் அதிகப்படியாக சொல்லணும், 5 தக்பீர்கள் அதிகப்படியாக சொல்லணும், மொத்தம் 12 தக்பீர்களை கூடுதலாக சொல்லணுமே தவிர வேற எதுவும் கிடையாது. கை உயர்த்துறது தான் சிறந்தது. ஜனாசா தொழுகையிலும் நம்ம என்ன செய்யணும், தக்பீர்களை சொல்லும்போது கைகளை உயர்த்திட்டு கட்டுறது தான் சிறந்தது. ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஜுமாவுடைய தொழுகையில் ஒருவர் ஒரு ரக்காத் பிந்தி வந்தால் அவர் எப்படி அந்த இன்னொரு ரக்காத்தை கொண்டு ஜுமாவை அடைந்து கொள்வாரோ அதே மாதிரி தான். ஏன்னா பொதுவா தொழுகைக்குரிய ஒரு சட்டம். அதாவது கேள்வி என்னன்னு சொன்னா, ஈதுடைய தொழுகையில வந்து நம்ம 2வது ரக்காத்துல ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். பொதுவா தொழுகைக்கான சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, மன் அதரக்க ரக்காத்த ஃபக்கத் அதரக்க ஸலாம். யார் தொழுகையில் ஒரு ரக்காத்தை அடைந்து கொண்டாரோ அவர் தொழுகை அடைந்து கொண்டார். இப்போ ஜுமா தொழுகையில் ஒருத்தர் என்ன செய்யறாரு, தாமதமாக வர்றாரு, ஒரு ரக்காத்து முடிஞ்சிருச்சு. அப்போ அவர் அந்த ஜமாத்தில் கலந்து கொண்டுட்டு என்ன செய்வார், இன்னும் எவ்வளோ தொழுவார், ஒரு ரக்காத்து ஜமாத்தோடு தொழுவார், தனியாக அவர் பூர்த்தி செய்வதற்காண்டி இன்னொரு ரக்காத்து தொழுவார். தொழுதன் மூலமாக அவர் என்ன செய்கிறாரு, 2 ரக்காத்து ஜுமாவை நிறைவேற்றி விட்டார். அதே நேரத்தில் ஒருவர் என்ன செய்கிறாரு, 2வது ரக்காத்துக்கு பின்னாடி வராரு, இமாம் தஷஹுதில் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஜுமாவுக்கு வராரு. வந்தவர் என்ன செய்யணும், 4 ரக்காத்து லொஹரத்தான் தொழுறோம், அவருக்கு ஜுமா இல்லை. ஏன்னா அவர் ஒரு ரக்காத்து அவர் தொழுகையில் அடையலை. ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்றது தான் சரி. ஜாயின் பண்ணாம தனியால நிற்க முடியாது. அப்படி ஜாயின் பண்ணாலுமே அவர் என்ன செய்யணும், எழுந்து நின்று 4 ரக்காத்து தொழுகை பூர்த்தி பண்ணணும். ஈதுல வந்தா முடிஞ்சிச்சு, தொழுகை இல்லை, முடிஞ்சிச்சு. அடுத்து அவர் என்ன செய்யணும், உட்கார்ந்து ஹுத்பாவை கேட்க வேண்டியதான். அது பிரச்சனை இல்லை, அது சுன்னத்து தானே. 7 சொன்னாலும் தப்பு இல்லை. அவருக்கு 5 மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்குள்ள இமாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அதுவும் தப்பு கிடையாது. இல்லை இமாமோட 5 சொல்லி முடிச்சுட்டு 2 கூட சொல்லிட்டு அவருக்கு ஒரு முதல் ரக்காத்தான், அவருக்கு அது முதல் ரக்காத்தான். எனவே அவர் என்ன செய்யணும், இன்னும் 2 அவர் தனியாக சொல்லிட்டு தொழுகை நின்று கொள்ள வேண்டியதான். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, அடுத்த ரக்காத்துல தான் இன்னொரு தொழுகை பூர்த்தி செய்ய இருக்கிறார். அதில் 5 ரக்காத்தை அவர் 5 தக்பீர் அவர் சொல்லிக்க போறார். சரிங்களா? மறந்துருச்சு, ஒரு குற்றமும் இல்லை. சரிங்களா? அதாவது தக்பீரில் வந்து 7 தக்பீர்களை முதல் ரக்காத்தில் சொல்லணும், 2வது ரக்காத்தில் 5 தக்பீர் சொல்லணும் என்பது ஈது தொழுகையுடைய சிறப்பு வழிமுறை. ஒருவர் என்ன செய்யறாரு, 7 தொழுகை சொல்றதுக்கு பதிலாக 6 சொல்லிட்டாரு, 5 சொல்லிட்டாரு. அல்லது சில நேரத்தில் என்ன செய்யறாங்க, மறதியா பெருவாரியா இது வந்து இப்படி நடக்கும். அப்படின்னா 2வது ரக்காத்துக்கு எழுந்தவர் நேரம் அப்படின்னு செஞ்சுருவாரு, கிராத்த ஆரம்பிச்சிருவார், தக்பீரை சொல்லாம விட்டுருவார். இப்படின்றதுனால அந்த தொழுகைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, தொழுகை நிறைவேறிடும். ஏனென்றால் இது வந்து சுன்னத் தான். இதற்காக வேண்டி சஜிதா சஹவெல்லாம் செய்ய தேவையில்லை. ஆமா ஆமா, சில ஊர்கள்லாம் அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. என்னன்னா, ஒரு ஈது தொழுகையில கூடுதல் அதிகப்படியாக சொல்ல வேண்டிய தக்பீர்களை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா தொழுகையை திரும்ப நடத்துவாங்களாம். அப்படி இல்லை, அப்படி தேவையில்லை, தொழுகை நிறைவேறிடுச்சு அங்கே ஆகலாம். இல்லையா? வச்சுக்கலாமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.